Hello friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மாதம் 1 லட்சம் ரூபாய் லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்க பேக்கிங் கூட செய்ய வேணாங்க. எல்லாமே கம்பெனி சைடுல இருந்து உங்களுக்கு full பேக்கிங் ஓட வந்துரும். ஜஸ்ட் நீங்க இதுக்கு மார்க்கெட்டிங் வேலை மட்டும் பார்த்தா போதும். சாலிடா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே நம்மளால earn பண்ண முடியும். இது பாத்தீங்க அப்படினா a kind of street marketingum பண்ணலாம் நீங்க. அதேபோல ஆன்லைன் சேல்ஸும் பண்ணலாம். நல்ல ட்ரெண்டிங்கா மூவ்மெண்ட் ஆயிருக்க ப்ராடக்ட் இது. இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 இயர்ஸ்ல அதிகமான மூவ்மெண்ட் ஆகிற ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா 50ல ஃபர்ஸ்ட் 10ல இந்த ப்ராடக்ட் வரும். ஸோ இ-காமர்ஸ்லயும் அதிகமா வந்து மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ இந்த ப்ராடக்ட் பத்தி இன்டெப்தா டீடைல்ஸ் பார்த்துடலாம். இதோட மார்க்கெட்டிங் பார்க்கலாம், நெகட்டிவ் அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்துலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். கான்செப்ட்குள்ள போயிடலாம். ஜஸ்ட் பை பண்ணி சேல்ஸ் பண்றது ரீசெல்லிங் பிசினஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர் சோஃபா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏர் சோஃபா வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். இதுக்குன்னு தனியா ஸ்பெஷலைஸ்டா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வெப்சைட்ஸ்ல அதே போல டிவி லோக்கல் சேனல்ஸ்ல இந்த இடத்துங்கள்ல எல்லாம் பார்ப்போம். ஏர் சோஃபாவை பொறுத்த அளவுக்கு நிறைய குவாலிட்டி இருக்குங்க. ஏன்னா நார்மலா நம்ம வாங்கினதும் இது ஜஸ்ட் வந்து ஏர் ஃபில் பண்ணாம அப்படியே ரோல் பண்ணி தான் கொடுப்பாங்க நமக்கு. அந்த ரோல் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம ஏர் ஃபில் பண்ணி ஜஸ்ட் ஒரு வாரம் யூஸ் பண்ணாலே ஏர் ஃபுல்லாவே வந்து அமுந்த மாதிரி ஆயிடும் நமக்கு. அதே போல ஏர் வந்து ரொம்ப அடிச்சா நிக்காது, ஓவரால் ஒரே நைட்ல வந்து ஏர் வந்து போயிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அந்த குவாலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அதோட பிரைசிங்கும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியா ரீசெல்லிங் பண்ற இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னா சாலிடா 1500 ரூபாய்க்கு மேலேயே ஒரு ப்ராடக்ட் நம்மளால ப்ராஃபிட் அப்படின்றத வைக்க முடியும். இந்த ஏர் சோஃபா கூட அட்டாச்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏர் ஃபில்லிங் அந்த பம்ப் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு தேவையான டூல்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 4 கலர்ல இது வரும். யூஸ்வலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் அதுதான் நம்ம ஆன்லைன்ல பார்த்திருப்போம். இதை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கலர்ஸ் கிட்ட வந்துட்டு அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 கலர்ஸ்ல இருக்கிறதுமே நீங்க வந்து வாங்கி மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு இனிஷியல்ல இந்த தொழில நீங்க இறங்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ ப்ராடக்ட்ஸ், ஒரு 5 ப்ராடக்ட் 10 ப்ராடக்ட் அந்த மாதிரி வாங்கி அது எப்படி பிசினஸ் உங்களுக்கு ரன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். பர் பீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 ரூபாய் அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு நார்மலா வந்து டெய்லியோ இல்ல வீக்லியோ ஒரு 2 பீஸ் ஒரு நாளைக்கு சேல்ஸ் ஆனா கூட 3000 ரூபாய் கிட்ட நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஆன்லைன்ல இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் 4000 ரூபாய் அந்த ரேஞ்ச் வைக்கிறாங்க. நார்மலா இப்போ ஒரு வீட்டுங்கள்ல ஒரு காட் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 5000 ரூபாய் கிட்ட வைக்கணும். மினிமம் நான் சொல்றேன். தனியா கட்டில் வாங்கணும், அதுக்கு மேல மெத்தை வாங்கணும், அந்த மெத்தைக்கு ஒரு 5000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும், பில்லோஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ ஓவராலா ஒரு 10000 ரூபாய் வச்சாதான் ஒரு 3 பேர் படுக்கிற மாதிரியான படுக்கை வசதி நம்மளால நார்மலா வாங்க முடியும். 3 பேர் அப்படின்றத விட 2 பேர் கம்ஃபர்ட்டா படுக்கலாம். ஆனா இந்த ஒரு ஏர் சோஃபால பாத்தீங்க அப்படின்னா 3 பேர் கூட நல்லா தாராளமாவே படுக்கலாம். இதுக்கு வந்து தனியா மெத்த வாங்கணும் இந்த மாதிரி எதுவுமே அவசியம் இல்லை. உங்களுக்கு சோஃபா டைப்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல இதை வந்து படுக்கை விரிப்பா நீங்க மெத்தையாவும் வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப உயரமா இருக்காது. நம்ம தரையில இருந்து படுக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 அடி கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு உயரம் அப்படின்றது இது இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்த அளவுக்கு ஈஸி டு கேரி. நீங்க பண்டலா ரோலா மடிச்சுதான் இது உங்களுக்கு கொடுப்பாங்க. நார்மல் சீசன்ஸ்ல நீங்க விற்கிறீங்க அப்படின்னா சாம்பிள்ஸ்க்கு ஒரே ஒரு இது மட்டும் நீங்க உங்களோட மார்க்கெட்டிங்காக ஸ்பெண்ட் பண்றதா நினைச்சு ஒரு 1500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதை மட்டும் ஓபன் பண்ணி வச்சு காட்டினா போதும். ஏர் பம்ப் எப்படி வந்து ஏர் அடிக்கிறது, அதுல ஏர் போயிடுச்சுன்னா அப்படின்றத சாம்பிள்ஸ் காட்டுறது எல்லாமே அந்த ஒரு பீஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இமேஜஸ் போட்டோஸ் மட்டும் வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்து நீங்க அப்லோட் பண்ணா போதும். டிசைன்ஸ் வந்து வாங்குற இடத்துல ஒரே மாதிரியான டிசைன்ஸ் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. இது ஹோல்சேல்ல எங்க கிடைக்குது அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இதோட ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டோட பிரைஸ்ல ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி 3500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இது சேல்ஸ் பண்றாங்க. நம்ம இதை சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஹோல்சேலர் பிரைஸ்ல கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1500 ருபீஸ் நார்மல் ரேஞ்ச் வித் டிரான்ஸ்போர்டேஷனோட ஒரு 50 ரூபா டிரான்ஸ்போர்டேஷனுக்கு பர் பீஸ்க்கு, அதே போல மற்ற சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபா, ஒரு 1600 ரூபா கிட்ட நெட் பிரைஸா வந்து உங்களால வந்துட்டு இதை வந்து ப்ராஃபிட் அப்படின்றது மேல வைக்க முடியும். ஸோ 3000 ரூபாயில இருந்து உங்களுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் தாராளமா இது சேல்ஸ் பண்ண முடியும் உங்களால. நீங்க கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராஃபிட்டை வந்து
அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து அந்த பிரைஸ் கொடுத்தாலே நீங்க வாங்குவாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி பிரைஸ் சொன்னீங்க அப்படின்னா வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுவாங்க, பார்கெயின் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கிட்ட வந்து அப்படியே 1000 ரூபா 1500 ரூபாய் நம்ம பிரைசிங் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க கிட்ட வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் மூவ் பண்றத பாருங்க. சில கஸ்டமர்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க. சில கஸ்டமர்ஸ் ஒரு 100 rupees 200 rupees இல்ல நம்ம சொன்ன ஒரு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைமோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. ஸோ கஸ்டமரை லூஸ் பண்ணாம எப்படி நீங்க பேசுறது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களால ஈஸியா வந்து இந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணிட முடியும். இதை மார்க்கெட் பண்றதுக்கு இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸ்ல மேன் பவர் சப்ளை பண்றதுக்குன்னு சொல்லிட்டு பர்சன்ஸ் இருப்பாங்க. நம்ம புக்ஸ்லாம் வந்து சப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்க ஒரு டிக்ஷனரிஸ் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் என்னன்னா மேன் பவர் ஏஜென்சிஸ் மூலமா கொஞ்சம் படிச்ச பசங்களை பார்ட் டைம் வேலைக்கு எடுத்துக்கிறது. நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ட் டைம் வேலை வேணும் அப்படின்னு வருவாங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாம் இந்த மேன் பவர் ஏஜென்சில அவங்க கான்டாக்ட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்காக அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. வாரத்துல ஒரு 2 நாள் இத்தனை புக்கு நீங்க சேல்ஸ் பண்றீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு இவ்வளவு கமிஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்படி வந்து அந்த மேன் பவர் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மேன் பவர்ஸ் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கமிஷன் பேஸ்லயோ இல்ல சேலரி பேஸ்லயோ நீங்க அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை வந்து ஈஸியா வந்து சேல்ஸ் பண்ண முடியும். மந்த்லி அரௌண்ட் 1 lakh வரைக்கும் உங்களால ஏர்னிங் எடுக்க முடியும். ஒரு 20,000 ரூபாய் சேலரி போனா கூட உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 80,000 rupees அது கையில நிக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த ப்ராடக்ட்ல. ப்ராஃபிட் மட்டுமே நான் சொல்றது. இதுல நீங்க இதுலோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 பீஸ் கிட்ட வாங்குங்க. ஒரு 5000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய் கிலோ உங்களுக்கு வரும். பார்கெயின் பண்ணி நீங்க ஹோல்சேலர் கிட்ட வாங்குனீங்க அப்படின்னா வாங்குற பீஸை ஆன்லைன்லயும் வந்து போடுங்க. ஆன்லைன்ல பொறுத்த அளவுக்கு 7 நாள் நம்ம டெலிவரி டைம் கொடுப்போம். ஸோ நம்ம வாங்குற இடத்துல பாத்தீங்கன்னா 2 daysல நமக்கு டெலிவரி வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க ப்ராடக்ட் உங்களுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமே நீங்க ப்ராடக்ட்டை வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். அது பேர் பாத்தீங்கன்னா ஒரு டிராப் ஷிப்பிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வேற ஒரு இடத்துல கூட்ஸ் இருக்கும், நம்ம கிட்ட எந்த கூட்ஸும் இருக்காது. ஆனா நம்ம எப்படி ஒரு ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுவோன்ற மாதிரி. இதை வந்து நிறைய வந்து டிராப் ஷிப்பிங் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சில செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டைரக்டா அப்படி சேல்ஸ் பண்றோம், கஸ்டமரோட அட்ரஸ் கொடுக்கும்போது அடுத்த வாட்டி கான்டாக்ட்ல இருந்து அவங்களது வந்து அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க. அதனாலதான் நீங்க அப்படி பண்ணாம ஆர்டர்ஸ் உங்களுக்கு வருதுன்னும் போது நீங்க யார்கிட்ட ஹோல்சேலர் கிட்ட வாங்க போறீங்களோ அவங்க கிட்ட சொல்லி உங்களோட பிளேஸ்க்கு நீங்க அந்த ஆர்டரை வர வச்சுக்கோங்க. வர வச்சுட்டு கஸ்டமர் உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க இ-காமர்ஸ் சைட்ஸ்ல அப்படின்னா. அவங்க பண்ணிட்ட பிறகு அவங்களோட பிளேஸ்க்கு நீங்க வந்து இந்த ஒரு மெத்தையை வந்து அனுப்பிடலாம். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்து எதுவும் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டாம் உங்க சைட்ல இருந்து. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இன்கேஸ் ரிட்டர்ன் பண்றாங்க ப்ராடக்ட்டை அப்படின்னா அதை நீங்க பேர் பண்ணிக்கணும். என்ன ரீசன்னால ரிட்டர்ன் பண்றாங்க, டேமேஜா, குவாலிட்டி சரியில்லையா, என்ன ரீசன் சொல்லிட்டு. குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ குவாலிட்டி தரமான ஒரு ப்ராடக்டா வாங்கி நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே இந்த ப்ராடக்ட்டை வந்து ஈஸியா வித்தர முடியுங்க. வேற எங்கேயும் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் கூட பண்ணணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இடத்த அடைக்காத அளவுக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் வந்து இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்குன்னு தனியா பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிறத ரெடிமேடா வாங்கிட்டோம் அப்படின்னா கிட்ஸ்க்கு ஈஸியா அரேஞ்ச் பண்ணிடலாம் பெட்ஸ். ஸோ நிறைய பேர் பேரண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி ஈஸியா மடிச்சு வச்சிடலாம். உங்களுக்கு காலையில விளையாடுறதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த மாதிரியான திங்ஸ் பாக்குறாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரியான புதுசான ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுறது அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அந்த மாதிரி வீடியோஸ் நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.